பக்கம் 27. திருக்குளமே எழுந்திடுக அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே திருக்குளமே எழுந்திடுக அருள் பொழியும் வழியினிலே ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரை நாம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரை நாம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கு சொந்தம் நாம் அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை நாடுகள் நாம் திருக்குளமே எழுந்திடுக அருள் பொழியும் வழியினிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் என்பதை புரிந்து வாழ இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. தீய ஆவிகளை ஓட்டும் போது இயேசுவின் போதனை அதிகாரம் மிக்கதாக இருக்கின்றது. இறைவாக்கினர்கள் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்லும் போது கடவுள் இவ்வாறு சொல்கிறார் என்று தங்களின் வார்த்தைகளுக்கு கடவுளின் அதிகாரத்தை கொடுப்பார்கள். ஆனால் இயேசுவின் போதனை நான் சொல்கிறேன் என்று சொல்லி தீய ஆவியை ஓட்டுகின்றார். தீய ஆவிகளும் அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றன. தீய ஆவிகளுக்கு தெரிந்த உன்னை நமக்கு தெரியவில்லை. அவருடைய அதிகாரமிக்க வார்த்தைகள் நம்மை மாற்றும் வார்த்தைகள் என்பதை உணர்ந்து நம்மிடம் இருக்கின்ற தீய செயல்களை விட்டுவிட்டு தூய ஆவியை ஆடையாக அணிந்து செயல்பட வரவேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசி பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித லூர்து மாதா அன்பியத்தை சார்ந்த மரிய சின்னப்பன், ராணி, அருண், கஸ்தூரி, அற்புதராஜ், அனிதா, ரவி, ஆரோக்கிய மேரி, ரொசாரி, மேரி பாக்கியம், ராஜ்குமார், ஜெயலட்சுமி இந்த குடும்பத்தாருடைய குடும்ப நன்றி பலியாக குடும்ப நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களோடு இணைந்து நாமும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவனுடைய பீடத்திலே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலி மூலமாக இறைவனுடைய அருள் ஆசீர் நம் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய குடும்பங்களின் மீதும் நிரம்ப பொழியப்படும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்ப நீரே. ஆமென். மன்றாடுவோமா. அன்பே எங்கள் இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னி மரியா மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் மொழி எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்காக ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியாரின் துணை கொண்டு ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவாறே அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அரவணை திடு இறைவா, அந்த இருளிலும் மொழி தொடரும், வேன் தனலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் மொழி சுடரும், வேன் தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் நாளும் என்னை காத்திடு என் இறைவா, உந்தன் கண்களில் இமை போல் நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும், பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மலையில் நடைந்தாள் உன் ஆலயம் புனிதம் அருளும், கருணையின் மலையில் நடைந்தாள் உன் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை, வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை, வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி தொடரும், வேந்தணலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் ஒளி தொடரும், வேந்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்
என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை தேடு இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 31 முதல் 37 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய் விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறை வார்த்தை இயேசு எவ்வாறு அச்சமில்லாமல் தீய ஆவியை கண்டு பயப்படாமல் அதிகாரத்தோடு அதனை எதிர்த்து எவ்வாறு இயேசுவால் செயல்பட முடிந்தது, எவ்வாறு தீய ஆவியை ஓட்ட முடிந்தது என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வகையிலே நம்முடைய அன்னை மரியா, நம்முடைய ஆரோக்கிய தாய், எப்படி அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு வீர பெண்மணியாக எவ்வாறு அவர் திகழ்ந்தார் என்பதை குறித்து இன்றைய நாளிலே உங்களோடு தியானிக்கலாம், சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை ஒரு முனிவர் காட்டிலே கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சுண்டலி அந்த முனிவரிடம் ஓடி வந்து அந்த முனிவரை பார்த்து, ஐயா, எனக்கு பூனையை பார்த்தால் ரொம்ப பயமாக இருக்கிறது, எனவே என்னையும் ஒரு பூனையாக மாற்றிவிடும் என்று கேட்டுக்கொண்டது. அந்த சுண்டலி கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அந்த முனிவரும் அந்த சுண்டலியை ஒரு பூனையாக மாற்றிவிட்டார்.
கொஞ்ச நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த பூனை மீண்டும் முனிவரிடத்திலே ஒரு வாரம் கழித்து வந்து நின்றது. ஐயா, நான் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப சுண்டலியாக இருந்த என்னை பூனையாக மாற்றினீர்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு புலியை பார்த்தால் பயமாக இருக்கிறது. எனவே என்னை தயவு செய்து ஒரு புலியாக மாற்றி விடுங்கள் என்று அவரிடத்திலே அந்த பூனையானது கேட்டது. உடனே அந்த முனிவரும் சரி, புலியாக மாறு என்று அந்த பூனையை புலியாக மாற்றிவிட்டார். கொஞ்ச நாட்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. மீண்டுமாக ஒரு மாதம் கழித்து புலியாக மாறி இருக்கக்கூடிய அந்த சுண்டலி வந்து நின்றது முனிவரின் முன்பாக. ஐயா, எனக்கு மனிதர்களை பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கிறது. எனவே என்னை ஒரு மனிதனாக மாற்றிவிடும் என்று கெஞ்சி கேட்டது. அப்பொழுது அந்த முனிவருக்கு கோபம் வந்து விட்டது. நீ இப்படியே விட்டா சரி வர மாட்ட. உன்னுடைய மனசுல பயம் இருக்கிறது வரைக்கும் நீ எதாக மாறினாலும் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எனவே நீ மீண்டும் சுண்டலியாகவே மாறிவிடு என்று அதனை சுண்டலியாகவே மாற்றிவிட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் பலவித பய உணர்வுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம் என்கின்ற அளவிலும் கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்வானது சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நம்முடைய இந்த பயங்களுக்கு, அச்ச உணர்வுகளுக்கு மத்தியிலே நம்முடைய அன்பு தாய் இன்று நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார். எனது அருமை மகனே, மகளே, நீ அஞ்சாதே, பயப்படாதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு அருமையான செய்தியை இன்றைய நாளிலே நம்முடைய ஆரோக்கிய தாய் நமக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழ் மரபினை எடுத்துக்கொண்டால் வீரத்திற்கு பெயர் போனது நம்மளுடைய தமிழ் மரபு. அப்படிதானா? பழைய சங்ககால இலக்கியங்களை நம்ம புரட்டி பார்க்கின்ற பொழுது தெரியும் எந்த அளவிற்கு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வீரத்திலே சிறந்து விளங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிதானா? பல புறநானூறு அந்த இலக்கியத்திலே, சங்க இலக்கியத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படி பெண்கள் முரத்தை வைத்துக் கொண்டு புலியையே விரட்டி அடித்தார்கள் என்பதையெல்லாம் குறித்து நாம் வாசிக்கிறோம். புறநானூறுல இன்னொரு செய்தியும் வரும். அங்கே ஒரு பெண்மணி முதல் நாள் போரிலே தன்னுடைய கணவனை இழந்திருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணன், தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் இழந்து கடைசியா அவங்களுடைய இளைய மகன், சிறிய மகன் மட்டும்தான் போருக்கு அனுப்பக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அந்த மகனை கூட அந்த தாய் போருக்கு துணிவோடு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அனுப்பி வைத்தாள் என்று பார்க்கிறோம். மகனே, சென்று வா, வென்று வா என்று சிறுவனுடைய கையிலே வாளினை கொடுத்து போருக்கு அனுப்பிய வரலாறு, அந்த வீர வரலாறு நம்முடைய தமிழ் வரலாறு என்பது நமக்கு தெரியும். எப்படி இந்த தமிழர் வரலாற்றிலே இப்படி பெண்கள் மிகச் சிறந்து வீரத்திலே விளங்கினார்களோ, அதே போல நாம் விவிலிய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது யூத பெண்மணிகளும் கூட அப்படிப்பட்ட வீரத்தில் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். மோசையினுடைய சகோதரி மிரியமாக இருக்கலாம், அல்லது நீதி தலைவராக இருக்கக்கூடிய தெபோராவாக இருக்கலாம், இன்னும் யூதித்து, எஸ்தர் போன்ற தங்களுடைய மக்களுடைய நலனுக்காக உழைத்த பெண்மணிகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே வீரத்திலே சிறந்த பெண்மணிகளாக இருந்தார்கள். இப்படி இந்த பெண்களுடைய வரிசையிலே யூத மரபிலே தோன்றிய பெண்தான் நம்முடைய ஆரோக்கிய தாய் அன்னை மரியா. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலும் முழுக்க முழுக்க வீரம் சொரிந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது.
அந்த அன்னையினுடைய வாழ்க்கை முழுவதுமாக பிரச்சனைகள் தான், முழுவதுமாக துன்பங்கள் தான் இருந்த பொழுதிலும் அந்த அன்னை ஒரு நாளும் அந்த பிரச்சனைகளை கண்டு, துன்பங்களை கண்டு அஞ்சி நடுங்கவில்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்ட அந்த தாய்தான் கபிரியேல் வானதூதரை பார்த்து இது எப்படி நிகழும் என்று தைரியமாக அவர் அங்கே எந்த ஒரு பயமும் இல்லாமல் கேட்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பல நேரங்களில் அன்னை மரியாவை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை பொறுமையானவர், அமைதியானவர், சார்ந்த குணம் உடையவர், இரக்கம் மிகுந்தவர் என்று அவருடைய அந்த தாழ்ச்சியான சாந்தமான குணங்களை குறித்துத்தான் பெரும்பாலான நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம். அன்னையினுடைய வீரத்தை பற்றி, அன்னையினுடைய பய உணர்வு இல்லாத அந்த தன்மையை பற்றி, அன்னையினுடைய மன திடத்தை பற்றி பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. இப்பொழுது கூட அன்னையை குறித்து எழுதப்படக்கூடிய நூல்களும் பாடல்களும் கூட அவருடைய சாந்தமான குணத்தை குறித்துத்தான் எழுதப்படுகின்றன. நாமும் ஒருவேளை அன்னை இப்படி சாந்தமானவர் தானோ என்று கூட நாம் நினைத்திருப்பதுண்டு. ஆனால் அது அன்னையினுடைய ஒரு முகமாக இருந்தாலும் அன்னையினுடைய மறுமுகம் வீரத்தின் முகம், எந்தவித துன்பத்தையும் கண்டு மனம் தளராத முகம். அன்னையினுடைய வாழ்க்கை முழுவதிலுமே நாம் அதனை பார்க்க முடியும். தான் கருவுற்ற தன்னுடைய வயிற்றிலே இயேசுவை கருவாக தாங்கிய அந்த நாள் முதலே அன்னையினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை. கணவனை அறியாமலேயே ஒரு பெண் அந்த யூத சமூகத்திலே ஒரு குழந்தைக்கு தாயாக மாறுகிறாள் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அனைத்து மக்களும் அவர் மீது கல்லால் எறிந்து அவரை கொல்லலாம் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் கூட அன்னை பயப்படவில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று அவர் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். தன்னுடைய உறவினர் எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார், அவருக்கு இது 6வது மாதம் என்று கேள்விப்பட்ட உடனடியாக அந்த மலையை நாட்டுக்கு அன்னை ஓடோடி செல்கின்றார். எந்தவித பயமும் அவரிடத்திலே இல்லை. துணிவோடு சென்று எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமண வீட்டிலே அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று தன்னுடைய புதுமை வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்ல இயேசுவை தயக்கம் காட்டிய பொழுது, தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்கிற பொழுது நிச்சயமாக உன்னுடைய நேரம் வரும், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவையே முதல் புதுமை செய்ய தூண்டிய ஆற்றல் பெற்றவராக, துணிவு பெற்றவராக அன்னை மரியா அங்கே திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஒரே மகன், அன்பு திருமகன் கல்வாரி மலையை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற பொழுது அதை பார்த்த எந்த ஒரு தாயினுடைய உள்ளமும் நிச்சயமாக நொறுங்கி போயிருக்கும். ஆனால் அன்னை மரியா அதை குறித்து துவண்டு போய்விடவில்லை. தான் துவண்டு போனால் தன்னுடைய மகனும் துவண்டு போய் விடுவான் என்பதை அறிந்திருந்த அந்த தாய் ஒரு தெளிவோடு, துணிவோடு தன்னுடைய மகனோடு அந்த கல்வாரி பயணத்திலே உடன் பயணித்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மகனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிற்பாடு சீடர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி 4 சுவற்றுக்குள்ளாக அங்கே அடைந்து கிடந்த பொழுது அந்த சீடர்களுக்கு அவர்களுடைய பயத்தை போக்கக்கூடிய பொறுப்பை அன்னை மரியா ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய மகனை அவர் இழந்திருக்கிறார், அந்த வேதனை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலும் கூட நொறுங்குண்ட நிலையில் கடந்த அந்த சீடர்களை அன்னை திடப்படுத்துகிறார். தைரியமாக இருங்கள் என்று அந்த நொறுங்கியிருந்த சீடர்களை திடப்படுத்தி நற்செய்தி பணியை இன்னும் துணிவோடு தெளிவோடு ஆற்றக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு அந்த சீடர்களை அன்னை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தாய், ஆரோக்கிய தாய்
எப்படி இந்த அளவிற்கு துணிவு மிக்கவராக, எந்தவித பயமும் பதற்றமும் இல்லாதவராக, மனதிடன் மிக்கவராக விளங்கினாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் துணிவு மிக்கவர்களாக நம் அன்றாட வாழ்க்கையிலே காணக்கூடிய அந்த பிரச்சனைகளை கண்டு, துன்பங்களை கண்டு மனம் நொறுங்கி விடாதவர்களாக, எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே ஏதாவது மக்களுக்கு எதிரான துன்பங்கள் இழைக்கப்படுகின்ற பொழுது, மக்கள் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக தைரியத்தோடு குரல் கொடுக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த அன்னை நம்மை பார்த்து கூறுகின்றார். பல நேரங்களில் ஏதாவது பிரச்சனை நம்முடைய சமூகத்திலே நடக்கின்ற பொழுது நாம் அதனை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, யாரும் அடிச்சுட்டு போட்டு, யாருக்கும் ஏதோ பிரச்சனை, எனக்கு என்ன வம்பு என்று நாம் பிரச்சனைகளை அல்லது ஒரு நெருக்கடியான சூழலை, ஒரு அடக்குமுறையை, ஒரு வன்முறையை நாம் கடந்து செல்பவர்களாகத்தான் பல நேரங்களில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது தவறு என்று தெரிகிற பட்சத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுத்து அங்கே நீதியை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பும் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று இந்த அன்பு தாய், இந்த புரட்சி தாய் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். நமக்கு என்ன வம்பு என்று கடந்து செல்லாமல் அதிலே நம்மால் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா, அந்த நீதி அங்கே மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த நீதியை நிலைநாட்ட என்னால் ஒரு சிறிய முயற்சியை அங்கே எடுக்க முடியுமா என்று நாம் அங்கே முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்முடைய அன்பு தாய், நம்முடைய வீர தாயை போல நாமும் வீரமுள்ளவர்களாக, உண்மையான கிறிஸ்தவளாக இருக்க முடியும். இல்லை, எனக்கு எந்த வம்பும் தேவையில்லை, யார் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் அன்னையினுடைய அன்பை, அன்னையினுடைய வீரத்தை மழுங்கடிப்பவர்களாக மாறி போய்விடுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தாயை நமக்கு முன் உதாரணமாக கொண்டு அவரை போல நாமும் எந்தவித பயமும் பதற்றமும் இல்லாமல் மனதிடன் உடையவர்களாய் ஆண்டவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை வாழ துவங்குவோம். நிச்சயமாக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அன்பு தாய் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசி இறைவனிடத்திலிருந்து எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று தந்தருள்வாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இந்த பாறன் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று கூறிய என் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் தங்களது அர்ப்பணத்தை, ஆழமான காரணமான தேவையான நாணத்தை பொழிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகழிடம் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறிய எம் இறைவா, எம் ஊரில் உள்ள குடும்பங்களிலும் அன்பும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்கவும், என்றும் உமக்கேற்ற சாட்சிய குடும்பமாக வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே, என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, அனைத்து இளம் உள்ளங்களையும் உமது வலக்கரத்தினால் நீதியின் பாதையில் வழி நடத்திடவும் வேலை வாய்ப்பையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் அஞ்சாடுவோம். பேரன்பு மிக்க இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்டு இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உமது அருள் துணையால் எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 75. முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே, என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்த பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெரிய கிரகோரியார், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தைத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றித்து எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்றி பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விஷ்ணு திருவிழம், விஷ்ணு திருவிழம், விஷ்ணு திருவிழம், விஷ்ணு திருவிழம், விஷ்ணு திருவிழம். பக்கம் 138. என் ஜீவன் தேடும் தெய்வம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே.
புது சந்தோஷங்கள் இனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூசுதே. புது சந்தோஷங்கள் இனி தோன்றுதே. இனி பேசும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இனி பேசும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. யாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன்னன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தும் மேலானது. என்னை தாங்கும் உன்னன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தும் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. அன்பு மக்களே, அனைவருக்கும் அன்னையினுடைய 5ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய மறையுரை போட்டிக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன. நேற்றைய தின போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் 9, அதில் சரியான பதில் எழுதியிருக்கக்கூடியவர்கள் 4 பேர். கலந்து கொண்டவர்களுக்கும் சரியான பதில் எழுதியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது இந்த 4 பேரிலிருந்து 3 பேர் குலுக்கல் முறையிலே தெரிந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அனுஷ்யா புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், பிரேமா புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், வேளாங்கண்ணி புனித சலித் மாதா அன்பியம். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும், சிறப்பாக பரிசு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இன்றைய மறையுரையிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, நான் ஒரு சில யூத பெண்மணிகளுடைய பெயர்களை சொன்னேன். வீர பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்மணிகளுடைய பெயரை சொன்னேன். அவற்றிலே 3 பெண்மணிகளுடைய பெயர்களை எழுதவும். வீர பெண்மணிகள் நான் ஒரு சில பேரை சொன்னேன். அதிலே 3
பெண்களுடைய பெயர்களை எழுதவும். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அன்னை மரியா எவ்வாறு ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தார்? அன்னை மரியா எவ்வாறு ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தார்? அவங்க வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக சொன்னேன். அந்த நிகழ்வுகளில் ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை எழுதலாம். ஒரு 2 நிகழ்வுகளை எழுதி இதிலிருந்து அன்னை ஒரு வீர பெண்மணி அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை எழுதவும். மூன்றாவது கேள்வி, வழக்கம் போல சொந்தமாக நீங்களாகவே எழுதக்கூடிய அந்த ஒரு கேள்வி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறு அன்னையை போல வீரம் உள்ளவனாக அல்லது வீரம் உள்ளவளாக மனதிடன் உள்ளவனாக செயல்படுவேன்? என்னுடைய வாழ்க்கையிலே அன்னையை போல நான் எவ்வாறு வீரம் உள்ளவனாக, பயம் இல்லாமல் மனதிடன் உள்ளவனாக செயல்படுவேன்? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எப்படி பயம் இல்லாம வீரத்தோடு செயல்படுவீர்கள் என்பதை ஒரு சில வரிகளில் எழுதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய இந்த கருத்துக்களில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். சகோதரிகள் சொன்னார்கள், 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டவங்க 6ஆம் தேதிக்கு போறாங்க, 6ஆம் தேதியில உள்ளவங்க 5ஆம் தேதி மாறாங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டது. எனவே அருள் கூர்ந்து அதனை பொறுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தில் அதான் சொல்றேன், பொறுமையா இருங்க மக்களே, விட்டு கொடுங்க மக்களே, மன்னிங்க மக்களே, ஒருத்தர் அன்பு செய்யுங்க மக்களே. நம்ம திருவிழா கொண்டாடுறோம், அன்னையினுடைய திருவிழா. அன்னை அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறாள். எனவே அதை அருள் கூர்ந்து அந்த குடும்பங்கள் பொறுத்து கொண்டு அதற்கு ஏற்றபடி உங்களுடைய நாளினை நீங்கள் சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நாம் நம்முடைய திருவிழாவின் இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். முத்தாய்ப்பாக மாலை ஆராதனை, பெருவிழா, சப்பர பவனி அனைத்தும் நடைபெற இருக்கிறது. இப்பொழுதே தகுந்த விதத்தில் உங்களை தயாரித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் பங்கு தந்தையிடம் வந்து அணுகி பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாவம் இல்லாத சூழ்நிலையிலே நாம் திருவிழாவை கொண்டாடுவது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவான விதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உறுதுணையாக இருக்கும். சிறப்பாக புது நன்மை முதல் திருவிருந்து பெறக்கூடியவர்கள் சிறப்பான விதத்திலே இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்கின்றன. விரைவாக அதற்கான ஜெபங்களை படித்து தயாரிப்புகளை மேற்கொண்டு சிறந்த முறையில் தயாராகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கன்னிமரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அருள் பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களால் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி விண்ணொளீர் பாரவே தாயினி கண்ணொளீர் வீசிடும் மாரணி விண்ணொளீர் பாரவை தாயினி கண்ணொளீர் வீசிடும் மாரணி பாவமேதும் இல்லாத்தில் பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை தரணுமாமே. புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென். திரும்பி உட்கார்ந்து